உலகம் முழுக்க பரவிட்டு இருக்க ஒரு கொடூரமான நோய். அந்த நோய் எங்கிருந்து வந்துச்சு? அதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே கட்டாயப்படுத்தி அனுப்பப்படக்கூடிய நம்ம ஹீரோ. கடைசியில அந்த நோய் எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சாரா? அதுக்கான மாத்து மருந்த கண்டுபிடிச்சு, அந்த நோய சரி பண்றதுக்கான மருந்த கண்டுபிடிச்சு, மக்கள் எல்லாரையும் ஹீரோ காப்பாத்துனாருன்னு ரொம்பவே த்ரில்லிங்கா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2013ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன வேர்ல்டு வார் Z. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். தன்னோட ஃபேமிலி கூட டிராபிக்ல நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருப்பான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட போலீஸும் மிலிட்டரியும் அந்த ஏரியா முழுக்கவே சுத்திட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே பயத்துல பயங்கரமா கத்திட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. ஹீரோ காரை விட்டு வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். மக்கள் எல்லாரையுமே மத்தவங்களை கொலை பண்ணா கூட பரவாயில்ல, நம்ம உயிரை காப்பாத்தினா மட்டும் போதும்னு சொல்லி தலை தெறிக்க ஓடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் முழுக்கவே ஜாம்பியா மாறி அங்க இருக்க எல்லாரையுமே கொஞ்சம் கூட யோசிக்காம கடிச்சு அவங்களே ஜாம்பியா மாத்திட்டு இருப்பாங்க. ஒரு ஜாம்பி இன்னொரு மனுஷனை கடிச்சா வெறும் 10 செகண்ட்ல அவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்தே நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோ கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப போவான். ஆனா அதே சமயம் அந்த வழியா வேகமா போயிட்டு இருந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஹீரோட வண்டியில இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. தன்னோட குடும்பத்தை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சா மட்டும் போதும்னு சொல்லி ஹீரோவும் தலை தெறிக்க ஓடிட்டு இருப்பான். ஆனா எவ்வளவுதான் ஓடினாலும் நூத்துக்கணக்கில் ஜாம்பிகள் அந்த ஏரியால சுத்திட்டு இருக்கும். அதனால பக்கத்துல இருந்து ஒரு ட்ரக் எடுத்துட்டு தன்னோட ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வரான். எப்படியோ ஒரு வழியா அங்கிருந்த எல்லா சாமிகள் மேலையும் வண்டியை விட்டு ஏத்தி சட்னி ஆக்கிட்டு அந்த சிட்டியை விட்டு வெளியில வராங்க. அதே நேரம் மிலிட்டரியில இருந்து ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, சேஃபா தானே இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோவும் சாதாரண நாள் கிடையாது, மிலிட்டரியில ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட டேலண்ட் என்னன்னா வழியே இல்லாத ஒரு இடத்துல கூட ரொம்பவே ஈஸியா ஒரு வழியை கண்டுபிடிச்சு அங்கிருந்து வெளியிலயும் வர முடியும். ரொம்பவே ஈஸியா வழி கண்டுபிடிச்சு உள்ளேயும் போக முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிட்டா அங்கிருந்து வெளியில தப்பிச்சும் வர முடியும். அதனால மிலிட்டரியில ஒரு உயர் பதவியில தான் ஹீரோ இருப்பான். ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் தெரியல, என்ன காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஹெலிகாப்டர் அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால இப்ப ஹெலிகாப்டர் அனுப்புறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஆனா கண்டிப்பா நாளைக்கு காலையில உன்னை காப்பாத்துறதுக்கு ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவான். இப்ப ஹீரோக்கு வேற வழியே இல்ல, நாளைக்கு காலையில வரைக்கும் எந்த சாம்பி கிட்டயும் மாட்டிக்காம உயிர் தப்பிச்சா மட்டும் போதும். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கால் கட் பண்றான். அதே நேரம் ஹீரோவோட பொண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு வீசிங் ப்ராப்ளம் வருது. தப்பிச்சு ஓடி வந்த அவசரத்துல அந்த பொண்ணு வச்சிருந்த மெடிக்கல் பேக்கை சிட்டி உள்ளே விட்டுட்டு வந்திருக்கும். இப்ப பொண்ணுக்கு மெடிசன் வாங்கி ஆகணும்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் வெளியில அவங்க வந்த வேனை நிறுத்திட்டு உள்ள போய் அவங்களுக்கு தேவையான மெடிசனை தேடிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாருமே இதுதான் சான்ஸ்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஏகப்பட்ட பொருட்களை திருடிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோ கையில ஒரு ஷாட்கன் எடுத்துட்டு உள்ள போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அவங்க வந்த வேனை காணோம். வேற யாரோ அந்த வேனை திருடிட்டு போயிட்டாங்க போல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கும்போது இப்பதான் ஹீரோட ஒய்ஃப் இன்னொரு ஐடியா சொல்றாங்க. நம்ம இந்த ஏரியா விட்டு வெளியில தப்பிச்சு போகணும் தான், அது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா இங்க நூத்துக்கணக்குல ஆயிரக்கணக்கில் ஜாம்பிகள் சுத்திட்டு இருக்கு. அதுக்கு பதிலா இதே இடத்துல ஏதாவது ஹைட்டான அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டா நாளைக்கு காலையில வரைக்கும் நம்ம உயிர் தப்பிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால ஹீரோவும் வச்சிருந்த கன்னை கையில எடுத்துட்டு ஏதாவது ஜாம்பி வந்தா போட்டு தேடுறன்னு சொல்லி அவனோட ஃபேமிலியை பாதுகாப்பா பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங் கூட்டிட்டு போவான். ஆனா அந்த பில்டிங்குள்ள இருந்த மக்கள் ஏற்கனவே நிறைய பேர் ஜாம்பியா மாறிட்டாங்க போல. நூத்துக்கணக்கில் ஜாம்பிகள் சுத்திட்டு இருக்கும். அதையெல்லாம் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு சில ஜாம்பிகளை கையாலேயே அடிச்சு கொண்டுட்டு ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டோட மாடியை நோக்கி ஓடிட்டு இருப்பான். அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஃபேமிலி ஹீரோவை காப்பாத்தி அவங்களோட வீட்டுல அடைக்கலம் தராங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் அங்கிருந்து ரேடியோல ஹீரோ நியூஸ் கேட்டுட்டு இருப்பான். அந்த நியூஸ்ல இந்த உலகம் முழுக்கவே ஜாம்பி வைரஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு, ரொம்பவே கம்மியான மக்கள் மட்டும்தான் ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படாம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஜாம்பி அவங்க ஆறாம இருக்க மக்கள் ரொம்பவே சேஃபா இருங்க, வீட்டை விட்டு எந்த காரணத்துக்கு கொண்டு வெளியில போக வேண்டாம், உங்களை காப்பாத்துறதுக்கான எல்லா நடவடிக்கையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, அதனால உங்களோட உயிரை காப்பாத்தி சேஃபா இருங்கன்னு சொல்லி அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. காலையில ஹீரோ கிளம்பும் போது அந்த ஃபேமிலியில இருந்த கணவர் கிட்ட எங்களை காப்பாத்துறதுக்கு இப்போ ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு, நீங்களும் கூட வரீங்களான்னு சொல்லி கேட்பான். ஆனா அதுக்கு அந்த கணவரும் நாங்க இப்போ இருக்க இடமே சேஃபா தான் இருக்கு, நாங்க இங்கேயே இருக்கோம்னு சொல்லிடுவாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லி அந்த வீட்டோட டோரை ஓபன் பண்ணி ரொம்பவே அமைதியா எந்த சத்தமும் போடாம அந்த அபார்ட்மெண்டோட மாடிக்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இப்ப ஹீரோவை காப்பாத்தினா அந்த ஃபேமிலியை நிறைய ஜாம்பிகள் ஓடி வந்து அவங்கள கடிச்சு கொலை பண்ணுது. அந்த ஃபேமிலியில இருந்து ஒரு சின்ன பையன் மட்டும் தப்பிச்சு ஹீரோ கூட போயிட்டு இருப்பான். ஆனா என்னதான் சைலண்டா போனாலும் சில ஜாம்பிகள் அவங்கள கண்டுபிடிச்சு கொலை பண்ண பக்கம் ஹீரோவா அதுங்களோட பயங்கரமா சண்டை போடுவான். அப்படி நடந்த சண்டையில ஜாம்பியோட ரத்தம் ஹீரோவோட உடம்புலயும் பட்டுரும். ஆனா எப்படியோ ஒரு வழியா அந்த அபார்ட்மெண்டோட மாடிக்கு வந்துருவாங்க. அப்பதான் ஹீரோவோட உடம்புல ஜாம்பியோட பிளட் இருக்குன்றத பார்த்துட்டு எங்க நம்மளும் ஜாம்பியா மாறிடுவோம்னு பயந்து அந்த அபார்ட்மெண்டோட எஜ்ஜில் போய் நின்று 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவான். ஏன்னா அந்த ஜாம்பி கடிச்சா 10 செகண்ட்ல நம்மளும் ஜாம்பியா மாறிடுவோம், ஒருவேளை ஜாம்பியா மாறிட்டா அந்த மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடலாம்னு சொல்லி ஹீரோ 1ல இருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவான். ஆனா ஹீரோ ஜாம்பியா மாறல. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹெலிகாப்டருங்க வந்து ஹீரோவோட ஃபேமிலியும் இப்ப தப்பிச்சு வந்து அந்த சின்ன பையனையும் கூப்பிட்டுட்டு கடலுக்கு நடுவுல இருக்க ஒரு மிலிட்டரி பேஸ்க்கும் வராங்க. ஹீரோ கூப்பிட்டு போய் அந்த கப்பல்லேயே அவனுக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் கொடுத்து சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மிலிட்டரி சீஃப் கூட ஹீரோ போய் பேசுவான். அந்த
இடத்துல இன்னும் சில டாக்டர்களும் சயின்டிஸ்டும் இருப்பாங்க. மிலிட்டரி கமாண்டர் ஹீரோவை பார்த்து, உலகத்துல உள்ள பெஸ்ட் டாக்டர் எல்லாருமே உனக்கு முன்னாடி இருக்காங்க. இவங்க எல்லாருமே நீ தான் லீட் பண்ணி கூட்டு போனோம். இந்த ஜாம்பி வைரஸ் எப்படி வந்துச்சு, எங்கிருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு சொல்லி நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்ட மிலிட்டரி கமாண்டரும், இந்த ஷிப்ல இருக்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை நான் கொடுத்த வேலையை நீ செய்யலன்னா உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் திரும்ப கூட்டு போய் சிட்டிக்குள்ள லேண்ட்ல விட்டுருவோன்னு சொல்லுவாரு. இப்ப ஹீரோக்கு வேற வழியே இல்ல. தன்னோட ஃபேமிலியை காப்பாத்தணும்னா இவங்க சொல்ற வேலையை செஞ்சுதான் ஆகணும். அதனால வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப மிலிட்டரி கமாண்டர் அவங்களுக்கு முன்னாடி இருக்க டாக்டர் கிட்ட, இந்த வைரஸ் முதல்ல வந்தது கொரியால இருந்து தான். அதனால நீங்க எல்லாருமே கொரியாவுக்கு போய் அந்த வைரஸ் எப்படி வந்ததுன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இப்போ இருக்க நம்ம இந்த இடத்த விட்டு போனா இறந்து போயிடுவோம்னு நினைச்சு எந்த டாக்டருமே ஹீரோ கூட போறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு இந்தியன் டாக்டர் மட்டும் உங்க கூட நான் வரேன்னு சொல்றான். ஹீரோ அவனோட ஃபேமிலி கிட்ட வந்து, நான் போயிட்டு கொஞ்ச நாள்ல வந்துருவேன், அது வரைக்கும் இந்த ஷிப்லயே பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவான். இப்போ என்ன பிரச்சனைனா, கொரியாக்கு போன ஹீரோ இந்த சேட்டலைட் போன் வழியா அந்த ஷிப்புக்கு தினமும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒருவேளை ஹீரோ கிட்ட இருந்து கால் வரலன்னா அவன் இறந்து போயிட்டான்னு முடிவு பண்ணி ஷிப்ல இருக்க அவனோட ஃபேமிலியை கூட்டு போய் திரும்ப லேண்ட்லயே விட்டுருவாங்க. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் ஹீரோ இருந்து கிளம்புவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அந்த டாக்டரும் ஷிப்ல இருந்து கொரியாவை நோக்கி கிளம்புறாங்க. ரொம்பவே பாதுகாப்பா கொரியாவோட மிலிட்டரி பேஸ்ல வந்து லேண்ட் ஆவாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொரியன் மிலிட்டரி ரொம்பவே பாதுகாப்போட ஃபிளைட்ல இருந்து கீழே கூட்டிட்டு போவாங்க. ஆனா அப்படி போகும்போது ஹீரோ கூட வந்த டாக்டர் ரொம்பவே பயப்படுவான். என்னால இந்த வேலையை செய்ய முடியும்னு நம்பிக்கையே இல்ல, என்னை இப்படியே விட்டுருங்க, நான் திரும்ப பேஸ்க்கு போறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட பயங்கரமா கெஞ்சுவான். ஆனா ஹீரோ தான் அவனுக்கு தைரியம் கொடுத்து, எதை வந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன், ஒருவேளை ஜாம்பியே உன்னை கடிக்க வந்தாலும் என்ன தாண்டி தான் வரணும், நான் பாத்துக்கிறேன், பயப்படாதன்னு சொல்லி அந்த டாக்டரை ஃபிளைட்ல இருந்து கூப்பிட்டுட்டு எந்த சத்தமும் போடாம ரொம்ப அமைதியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா எவ்வளவுதான் அமைதியா நடந்து போனாலும் சில ஜாம்பிகளை வந்து இவங்களை அட்டாக் பண்ணும். கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே கன்னை வச்சு பக்கத்துல வேற எல்லா ஜாம்பிகளையும் போட்டு தள்ளுறாங்க. ரொம்பவே க்ளோஸ்ல ஜாம்பிகளை பார்த்து கூட வந்து டாக்டர் பயந்து போய் திரும்ப அந்த ஃபிளைட்டுக்குள்ள போலான்னு முயற்சி பண்ணும்போது கால் தடிக்கி கீழே விழுந்து அவனோட கையில இருந்த கன்னு தானா சுட்டு அதே இடத்துல இறந்து போறான். சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஹீரோ மட்டும் சேஃபா அவங்களோட மிலிட்டரி பேஸ்க்குள்ள கூட்டிட்டு போவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் கொரியன் சோல்ஜரோட ஹெட் ஹீரோ பார்த்து கூட வந்து டாக்டர் எங்கன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஹீரோ அவன் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் இந்த ரிசர்ச்சை நான் மட்டுமே பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து கொரியன் மிலிட்டரி ஹெட்டும் ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ மிலிட்டரி ஹெட்டை பார்த்து, முதல்ல அந்த ஜாம்பி வைரஸ் இங்க இருந்தா வந்திருக்கு, என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த மிலிட்டரி ஹெட்டும் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்க இருந்த ஒரு டாக்டர் தான் போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போனாரு. ஆனா அவன் ஜாம்பியா மாதிரி இந்த டாக்டரே கிடைச்சிட்டான். ஆனா அது தெரியாம ஜாம்பியா மாறின டாக்டரை இந்த பேஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த டாக்டர் வந்து இங்க இருந்த நிறைய சோல்ஜர் கிடைச்சிட்டாரு. ஆனா நல்ல வேலையா அவங்க ஒரு சின்ன ரூம்ல தான் இருந்தாங்க. அதனால அந்த ரூமை சீல் பண்ணி உள்ள இருந்த எல்லாரையுமே நெருப்பு வச்சு கொளுத்தி கொன்னுட்டோம்னு சொல்லுவாரு. அப்பதான் அங்க இருந்த சோல்ஜர் பக்கத்துல இருந்த இன்னொரு சோல்ஜரை காட்டி அந்த ஜாம்பி எல்லாமே ஒருத்தர் கடிச்சுக்கும் போது இவனும் இங்கதான் நின்றுட்டு இருந்தான். ஆனா ஜாம்பிகளை கூட இவனை பிடிக்கல போல, இவனை மட்டும் எப்படியே கடிக்காம விட்டுருச்சுன்னு சொல்லி இன்னொரு சோல்ஜரை போட்டு பயங்கரமா கலாய்ப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு வந்து இன்னொரு கைதியை காட்டுவாங்க. அந்த கைதி ஹீரோவை பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு, இந்த வைரஸை கியூர் பண்ண முடியும்னு நினைக்கிறியா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எல்லா மக்களையும் பிடிச்சு அவங்களோட பல்லை எல்லாமே பிடுங்கிட்டா அவங்களால மத்தவங்கள கடிக்க முடியாது, அதன் மூலியமா அந்த சாம்பி வைரஸ் பரவுவதை நம்மளால கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லுவான். ஆனா ஹீரோ கண்ணுக்கு அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியுமா, என்னடா அவன் உளறிட்டு இருக்கான்னு சொல்லி அங்கிருந்து போகலான்னு திரும்புவான். அப்ப அந்த ஜெயில் கைதி ஹீரோவை பார்த்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஜாம்பி வைரஸ் உலகம் முழுக்க பரவுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெருசலம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை சுத்தி ஒரு மிகப்பெரிய சுவர் கட்டினாங்க, இந்த மாதிரி ஒரு வைரஸ் பரவ போகுதுன்ற விஷயம் அவங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும், இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும் ரொம்ப ஷாக் ஆகி, இப்ப நான் ஜெருசலம் போக சொல்றேன்னு கேட்பான். அதுக்கு அந்த ஜெயில் கைதியும் ஜெருசலம்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஆபீசரோட பேர் சொல்லி, உன்கிட்ட இருக்க எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஆபீசர் கிட்ட தான் பதில் இருக்கு, நேரா போய் அவரை பேரு, உன்கிட்ட இருக்க எல்லா குழப்பங்களும் தீர்த்து போயிடுன்னு சொல்லுவான். ஹீரோவும் நேரா வந்து கொரியன் சோல்ஜர்ஸ் கிட்ட, நான் உடனடியா ஜெருசலம் போகணும்னு சொல்றான். அதுக்கு அங்கிருந்த சோல்ஜர்ஸும், நீங்க வந்த ஃபிளைட்ல ஃபியூல் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை வச்சு அவ்வளவு தூரம் பறக்க முடியாது, அது மட்டும் இல்லாம ரீஃபியூல் பண்றதுக்கு நம்ம காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக கொடுக்கப்பட்ட ரூம்குள்ள வந்து சேட்டலைட் போன் வழியா அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, இங்க எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்பான். எல்லாமே பேசி முடிச்சுட்டு நான் நாளைக்கு கிளம்பி ஜெருசலம் போக போறேன்றதையும் சொல்லுவான். ஆனா அப்படி பேசிட்டு இருக்கும்போது சிக்னல் இல்லாம அவங்களோட கால் கட் ஆகுது. ஒய்ஃப் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா எவ்வளவு தடவை முயற்சி பண்ணாலும் ஹீரோட போன் ரீச் ஆகவே இல்லை. அடுத்த நாள் காலையில இருந்து பிளான் பண்ண மாதிரியே லைட்டுக்கு ரீஃபில் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்பவே அமைதியா எந்த சத்தமும் போடாம சோல்ஜர்ஸ் ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரம் ஒய்ஃப் ஹீரோட மொபைலுக்கு கால் பண்றாங்க. மொபைலோட சவுண்ட் கிட்ட அங்கிருந்த எல்லா ஜாம்பிகளும் இவங்களை கடிக்கிறதுக்காக விரட்டிட்டு இருக்கும். ஆனா அங்கிருந்த கொரியன் சோல்ஜர்ஸ் அவங்களோட உயிரையும் தியாகம் பண்ணி ஹீரோவை ரொம்பவே பாதுகாப்பா ஃபிளைட்ல ஏத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஜெருசலம் வர்றான். ஹீரோவை ரொம்பவே பாதுகாப்பா மிலிட்டரி வண்டியில வச்சு அங்கிருந்து கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. கொரியால பார்த்த ஒரு ஜெயில் கைதி ஜெருசலம்ல இருக்க ஒரு ஆபீஸரோட பேரை சொல்லியிருப்பான். அந்த ஆபீஸரோட பேரை சொல்லி அவரை பார்க்கணும்னு சொல்லுவான் ஹீரோ. மிலிட்டரி சோல்ஜர்ஸும் ஹீரோக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த ஆபீஸரை பாக்குறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. ஹீரோ அந்த ஆபீசர் கிட்ட போய், எப்படி உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வைரஸ் பரவுதுன்ற விஷயம் தெரியும், எப்படி கரெக்டா செவரு கட்டினீங்கன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த ஆபீசரும், இந்த விஷயம் இந்தியால இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சது, அந்த நியூஸ் வந்த உடனே ரொம்பவே சீக்கிரமா அந்த
செவரு கட்டிட்டோம்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோவும் இந்தியால யார போய் பார்த்தா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த ஆஃபீஸரும் இந்தியா போய் எந்த யூஸுமே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அங்க ஜாம்பியால அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்டின சுவரை வந்து காட்டுவாரு. அந்த இடத்த சுத்திலும் மிகப்பெரிய சுவர் இருக்கும். அந்த சுவருக்கு வெளியில நூத்துக்கணக்குல ஆயிரக்கணக்குல ஜாம்பிகள் இந்த சுவரை தாண்டி உள்ள வந்து இங்க இருக்கவங்கள கடிக்க முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உள்ள இருக்க மக்கள் எல்லாருமே ப்ரே பண்றேன்னு சொல்லி பயங்கர சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த ஆபீசர் கிட்ட சவுண்ட் தான் ஜாம்பிகளை அட்ராக்ட் பண்ணும். தயவு பண்ணி சவுண்ட கம்மி பண்ண சொல்லுங்க. அமைதியா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே நேரம் வெளியில இருந்த ஜாம்பிகள் எல்லாமே ஒண்ணு மேல ஒண்ணு ஏறிய அந்த சுவரை தாண்டி இந்த இடத்துக்குள்ளேயே வருது. உள்ள வந்தது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஏகப்பட்ட மக்களை கடிச்சு அவங்களே ஜாம்பியா மாத்துது. அந்த ஊரையே நாசம் பண்ணுது. அதையெல்லாம் பார்த்து பயந்து ஹீரோவை எப்படியாவது உயிரோட இந்த நாட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்லி 4 பேர் கொண்ட ஒரு மிலிட்டரி டீம் ஹீரோவை சேஃப்கார்ட் பண்ணி எந்த ஜாம்பிகள் கிட்டயும் மாட்டிக்காம ஏர்போர்ட் நோக்கி கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி ஓடி வரும்போது அந்த டீம்ல இருந்து ஒரு பொண்ணோட கையை ஒரு ஜாம்பி கடிச்சிடும். ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம கத்தி எடுத்து கடிப்பட்ட அந்த பொண்ணோட கையை வெட்டுறான். இதன் மூலியமா ஜாம்பி வைரஸ் அந்த பொண்ணோட உடம்புல பரவாது. ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு கை வெட்டுப்பட்ட அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு ரன்வேல வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து அந்த பிளைட் அங்க இருக்காது. ஏன்னா அந்த ஜாம்பிகளை பார்த்து பயந்து அந்த பைலட் பிளைட் எடுத்துட்டு முதல்ல கிளம்பிட்டான் போல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது ஒரு பேசஞ்சர் பிளைட் அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரெடியா இருக்கும். அந்த பிளைட்டை நிறுத்தி எப்படியே எல்லாருமே அந்த பிளைட்ல ஏறி அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. பிளைட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கை வெட்டுப்பட்டு இருக்க பொண்ணுக்கு ஹீரோ தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். மருந்தெல்லாம் போட்டு அந்த பொண்ணோட கைக்கு கட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அந்த இந்தியன் டாக்டர் கொரியாவுக்கு வரும்போது தன்னை சுட்டுட்டு இறந்து போயிருப்பான். அப்படி ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் ஹீரோவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். என்னன்னா உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு வழி கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த கேள்வியவே திரும்ப திரும்ப சொல்லிப்பாரு. அந்த கேள்விகளுக்குள்ளேயே உனக்கு ஒரு பதில் இருக்கும். அந்த ஸ்பார்க்கை மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருப்பான். ஹீரோ திரும்ப திரும்ப அதே நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் கொரியால ஜாம்பிகளால அட்டாக் ஆனவங்கள ஒரு ரூம்குள்ள விட்டு கொளுத்திருப்பாங்க. அப்ப அங்க இருந்த சோல்ஜர் இன்னொரு சோல்ஜரை பார்த்து இவனை மட்டும் ஜாம்பி கிடைக்கலன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி இப்ப ஜெருசலம்ல ஜாம்பி உள்ள வந்து அட்டாக் பண்ணும்போது கூட ஒரு வயசானவரையும் சின்ன பையனையும் கிடைச்சிருக்காரு. அதையெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்து ஒரு ஐடியா வருது. நேரா அவனோட மிலிட்டரி கேப்டனுக்கு கால் பண்ணி என்ன பக்கத்துல இருக்க ஒரு மிலிட்டரி ரிசர்ச் சென்டருக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க. எப்படியாவது இதை நான் போயிட்டு இருக்க கேப்டன் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த பிளைட்டை ஓட்டிட்டு இருக்க கேப்டன் ஹீரோ கிட்ட வந்து என்னால அந்த ரிசர்ச் சென்டருக்குள்ள கொண்டு போய் விட முடியாது. ஆனா அந்த சென்டர் இருக்க கொஞ்சம் தூரம் தள்ளி நான் உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லுவான். அதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். ஆனா அதே நேரம் அந்த பிளைட்டோட பின்பகுதியில மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சு கத்துற மாதிரி பயங்கரமா சவுண்ட் கேட்கும். ஹீரோ போய் என்னன்னு பார்த்தா எல்லாரையும் மீறி ஏதோ ஒரு ஜாம்பி மட்டும் தப்பிச்சு இந்த பிளைட்டுக்குள்ள வந்துருச்சு போல. பின்னாடி இருந்த எல்லாரையுமே கடிச்சு அவங்களே ஜாம்பியா மாத்திட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோவுக்கு அந்த கிளாஸ்ல இருக்க மக்கள் எல்லாருமே பயந்து போய் பயங்கரமா கத்துவாங்க. அதை பார்த்து ஹீரோ எல்லாரையுமே சமாதானம் பண்ணி நீங்க சத்தம் போட்டாதான் ஜாம்பிகள் வரும், தயவு பண்ணி யாரும் எந்த சத்தமும் போட்டுறாதீங்க. இப்போ உங்க கிட்ட இருக்க எல்லா லக்கேஜையும் வச்சு இந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு சுவர் மாதிரி கட்டி ஜாம்பிகள் இந்த பக்கம் வராம தடுக்கலாம்னு சொல்லுவாரு. எல்லாருமே சரின்னு சொல்லி அவங்களோட லக்கேஜ் பேக் எடுத்து அந்த என்ட்ரன்ஸை மூடுறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் ரொம்ப அவசரத்துல பேக் எடுத்து கை தவறி கீழேயும் போடுறான். அந்த சவுண்ட் கேட்ட உடனே பின்னாடி இருந்த எல்லா ஜாம்பிகளும் ஹீரோவுக்கு அந்த இடத்த நோக்கி ஓடி வருது. உள்ள வந்து அந்த பிளைட்ல இருந்த எல்லாரையுமே கடிச்சு அவங்களே ஜாம்பியா மாத்துது. இப்படியே போனா நம்மளும் ஜாம்பியா மாதிரி இறந்து போயிடுவோம்னு சொல்லி ஹீரோ அவங்கிட்ட இருந்து ஒரு பாம் எடுத்து பிளைட்டோட டோர்ல வச்சு வெடிக்க வைக்கிறான். அதன் மூலியமா பிளைட்டுக்குள்ள இருந்த நிறைய ஜாம்பிகள் பிளைட்டை விட்டு வெளியில பறந்து போகுது. ஹீரோ ஒரு சீட்ல உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டு அவனோட உயிரை காப்பாத்துறான். அவனோட உயிரை காப்பாத்திப்பான். அதே மாதிரி கூட வந்து அந்த கை வெட்டுப்பட்ட பொண்ணையும் காப்பாத்துறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல பிளைட் பக்கத்துல இருந்த காட்டு பகுதிக்குள்ள போய் விழுந்து கிராஷ் லேண்ட் ஆகுது. ஆனா எப்படியோ ஒரு வழியா ஹீரோ அங்க இருந்து உயிர் தப்பிக்கிறான். ஆனா என்ன பிரச்சனைனா ஒரு பெரிய கம்பி வந்து ஹீரோவோட வயிற்றிலே குத்தி இருக்கும். கூட வந்து அந்த கை வெட்டுப்பட்ட சோல்ஜர் பொண்ணு தான் ஹீரோ அங்கிருந்து காப்பாத்தி பக்கத்துல இருந்த ரிசர்ச் சென்டருக்கும் கூப்பிட்டு வரா. ஆனா இவங்களும் ஜாம்பியா இருப்பாங்களோன்னு நினைச்சு ஆனா அந்த சென்டருக்குள்ள இருந்த யாருமே கேட் ஓபன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட மிலிட்டரி ஐடி காட்டி நான் இன்னும் ஜாம்பியா மாறலன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு கதவை ஓபன் பண்ணி உள்ள வராங்க. அதே நேரம் ஹீரோ கிட்ட இருந்து எந்த காலும் வராதனால ஹீரோ இறந்து போயிட்டான்னு சொல்லி முடிவு பண்ணி ஷிப்ல இருந்த ஹீரோட ஃபேமிலியை லேண்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா அதுவும் ஒரு பாதுகாப்பான மிலிட்டரி பேஸ் தான். அதுக்குள்ளேயே ஜாம்பி வராது, ரொம்பவே பாதுகாப்பான இடம் தான். அதே நேரம் ஹீரோ 7 நாளுக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்த உடனே டேட்டா பார்த்துட்டு தன்னோட ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப பயத்தோட தன்னோட கமாண்டருக்கு கால் பண்ணி நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், என்னோட ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த கமாண்டரும் உன்னோட ஃபேமிலி ஷிப்ல இல்ல, ஆனா எதுவும் கவலைப்படாத, லேண்ட்லயே ஒரு சேஃபான இடத்துக்கு தான் அவங்களை அனுப்பியிருக்கோம், உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏதாவது கண்டுபிடிச்சான்னு சொல்லி கேட்பாங்க. இப்பதான் ஹீரோயின் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றான். என்னன்னா நம்ம உடம்புல ஏற்கனவே எந்த வைரஸும் இல்லைன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும்தான் ஜாம்பிகள் நம்மளை கடிக்குது. ஒருவேளை நம்ம உடம்புல ஏற்கனவே வேற வைரஸ் இருந்தா அந்த ஜாம்பிகள் நம்மளை கடிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாரு. அதை கேட்டாங்க இருந்தவங்களும் எங்களுக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோவும் நம்ம உடம்புல ஏற்கனவே கியூர் பண்ணக்கூடிய நம்ம கிட்ட ஏற்கனவே வேக்சின் இருக்கக்கூடிய ஒரு வைரஸை உடம்புல செலுத்திட்டு ஜாம்பிகள் முன்னாடி போய் நின்னா அது கடிக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோ சொல்றது தியரியா ஓகே தான், ஆனா பிராக்டிகலா யாரு தான் உடம்புல வைரஸை செலுத்திட்டு அவ்வளவு ஜாம்பிகளுக்கு நடுவில் போய் நின்று கடிக்குதா இல்லையான்னு சொல்லி உறுதிப்படுத்தாத ஒரு விஷயத்துக்காக போய் தங்களோட உயிரை விடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. கண்டிப்பா அதை சொல்றதுக்கு என்ன நல்லா இருக்கும், ஆனா செய்யறதுக்கு யாரையுமே கூப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோக்கு வேற வழியே இல்ல, அவனோட உடம்புல வைரஸை செலுத்திட்டு அவனே தான் போய் ஜாம்பி கிட்ட கடிக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஆனா ஹீரோ இப்போ தானா முன் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற
பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாலும் இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா எல்லா வைரஸ் சாம்பிள்களையும் ஒரு வால்ட்டுக்குள்ள சேஃபா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வால்ட்டை சுத்தில இருந்தா நிறைய டாக்டரும் சயின்டிஸ்டும் ஏற்கனவே ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆகி அந்த வால்ட்டை சுத்தி இருக்க லேபுக்குள்ள ஜாம்பியா சுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 ஜாம்பிகளுக்கும் மேல இருக்கும். அதையெல்லாம் சமாளிச்சு எப்படி அந்த வால்ட்டுக்குள்ள போய் வைரஸ் சாம்பிள்களை எடுத்துட்டு வரதுன்னு சொல்லி அங்கிருந்த டாக்டர் எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோவும் நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்ல, கண்டிப்பா வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி அவன் கூட வந்து அந்த சோல்ஜர் பொண்ணையும் இந்த லேபை பத்தி நல்லா தெரிஞ்ச பலி காட்டுறதுக்காக ஒருத்தனையும் கூப்பிட்டுட்டு கையில தேவையான ஆயுதங்களை எடுத்துட்டு அந்த வால்ட்டுக்குள்ள போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ரொம்பவே சைலண்டா எந்த சத்தமும் போடாம 3 பேருமே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஏற்கனவே அங்க உடஞ்சிருந்த கிளாஸ் பீஸ் மேல ஹீரோ கால் வச்ச உடனே அங்க சுத்திட்டு இருந்த எல்லா ஜாம்பிகளும் சத்தம் கேட்ட இடத்த நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோ கூட வந்த 2 பேர்கிட்ட அந்த ஜாம்பிகளை திசை திருப்பி எக்ஸிட் டோர் நோக்கி இங்க ஓடுங்க, அந்த கேப்பை பயன்படுத்தி நான் வால்ட்டுக்குள்ள போயிடுறேன்னு சொல்லுவான். அதே மாதிரி 3 பேரும் பிரிஞ்சு ஓடுவாங்க. மிலிட்டரி பொண்ணும் வழி கட்டுறதுக்காக கூட வந்தவனும் ஜாம்பி எல்லாத்துக்குமே தண்ணி கட்டிட்டு எக்ஸிட் டோர் வழியா தப்பிச்சு வெளியில வந்துருவாங்க. அதே டைம்ல ஹீரோ அந்த வால்ட்டுக்குள்ள போயிடுவான். ஆனா வால்ட்டோட டோரை ஓபன் பண்றதுக்கு ஒரு பின் நம்பர் வேணும். அந்த பின் நம்பர் தெரியாம கையில ஒரு கம்பி எடுத்து அந்த வால்ட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ள போயிடலாம்னு சொல்லி ஹீரோ முயற்சி பண்றான். ஆனா அதே நேரம் வெளியில இருந்த சயின்டிஸ்ட் அவனுக்கு கால் பண்ணி அந்த டோரோட பாஸ்கோட சொல்றாங்க. ஹீரோ அந்த நம்பரை போட்டு ஓபன் பண்ணி உள்ள போயிடுவான். ஆனா வால்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மொபைல்ல எந்த சிக்னலுமே இருக்காது. ஆனா வெளியில இருக்கவங்களால கேமரா வழியா ஹீரோ உள்ள என்ன பண்றான்றத பார்க்க முடியும். ஆனா அவன் கூட பேசவோ கம்யூனிகேட் பண்ணவும் முடியாது. ஹீரோ வால்ட் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது அங்க நிறைய வைரஸ் சாம்பிள்கள் இருக்கும். எந்த வைரஸோட சாம்பிள் எடுத்துட்டு வரணும்ன்றது ஹீரோக்கு தெரியல. அதனால ஒரு பாக்ஸ் எடுத்து அங்கிருந்த எல்லா வைரஸ்லயும் ஒவ்வொரு சாம்பிள் எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லி திரும்பும்போது வால்ட்டோட டோருக்கு வெளியில ஒரு ஜாம்பியா மாறின சயின்டிஸ்ட் பயங்கர வெறியில ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும். அதே நேரம் அவன் எடுத்து வச்ச வைரஸ் சாம்பிள்ல எந்த வைரஸ் எடுத்து உடம்புக்குள்ள செலுத்திக்கணும்ன்றதும் தெரியல. ஒருவேளை வேற ஏதாவது வைரஸை மாத்தி செலுத்திட்டா இங்கேயே ஹீரோ இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நேரமா ஹீரோ யோசிச்சு பார்த்து வெளியில போய் ஜாம்பி கிட்ட கடி வாங்கி சாகுறத விட ஏதாவது ஒரு வைரஸ் நம்ம உடம்புல செலுத்தி ட்ரை பண்ணிட்டாவது சாகலாம்னு முடிவு பண்ணி அங்கிருந்து ஒரு பேப்பர் எடுத்து என்னோட ஃபேமிலி கிட்ட நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுன்றத சொல்லிருங்கன்னு சொல்லி அங்கிருந்த சிசிடிவி மூலியமா வெயில் இருக்கவங்க கிட்ட காட்டிட்டு ஒரு வைரஸ் சாம்பிள் எடுத்து இன்ஜெக்ஷன் மூலியமா தன்னோட உடம்புக்குள்ளேயும் செலுத்திப்பாரு. உள்ள போன வைரஸ் உடம்பு முழுக்க பரவணும்னு சொல்லி ஒரு ½ மணி நேரம் அந்த லேபுக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தைரியத்தை வரவழைச்சிட்டு எடுத்து வச்சா அந்த வைரஸ் சாம்பிள் உள்ள பாக்ஸ் எடுத்துட்டு வால்ட்டோட டோரை ஓபன் பண்ணுவாரு. இவ்வளவு நேரமா அந்த ஜாம்பி வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ டோர் ஓபன் பண்ண உடனே ஹீரோ கடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்துட்டு ஆனா கடிக்காம வேற எங்கேயோ பார்த்து போயிடும். ஒரு வழியா ஹீரோ சொன்னா அந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகுது. அவன் நினைச்ச மாதிரியே ஜாம்பி அவனை கடிக்கல. அதை பார்த்து வெளியில இருந்த எல்லா டாக்டர்களுமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வைரஸ் சாம்பிள் எடுத்து வச்சிருந்த பாக்ஸ் எடுத்துட்டு அத்தனை ஜாம்பிகளுக்கும் நடுவுல ஹீரோ பயங்கர கெத்த நடந்து வருவான். அதுக்கப்புறம் அந்த வைரஸை வச்சு மருந்து கண்டுபிடிச்சு அதை உலகம் முழுக்கவே கொடுத்து எல்லா மக்களையும் காப்பாத்துறாங்க. இப்ப அந்த வேக்சின் போட்ட மக்களை ஜாம்பி கடிக்காது. அதனால எல்லா மக்களுமே அவங்க நாட்டுல சுத்திட்டு இருக்க ஜாம்பிகளை போட்டு தள்ளி மலை மாதிரி குவிச்சு எரிக்கிறாங்க. அடுத்த சில வருடங்கள்ல உலகம் பழைய நிலைமைக்கு வருது. அதே நேரம் ஹீரோவும் வந்து அவனோட ஃபேமிலியை பார்க்கறான். இதோட இந்த படமும் முடியுது. இது வரைக்கும் நான் பார்த்த ஜாம்பி படங்கள்லயே அந்த ஜாம்பி எப்படி உருவாச்சு, அந்த ஜாம்பி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு ஒரு சொல்யூஷன் சொன்ன படம் இது மட்டும் தான். வேற ஏதாவது படங்கள்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நான் பார்த்த படங்கள்ல இந்த படம் மட்டும் தான் ஜாம்பி வைரஸை எப்படி கியூர் பண்ணணும்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.